திருச்சிற்றம்பலம். ஆறுதலை இல்லை அடியேனுக்கு அன்பாக தேறுதலை சொல்வார் சிலர் இல்லை. வேறெனக்கு திக்காரும் இல்லை சிவனே பழிக்கு அஞ்சி சொக்கே நின் தாளே துணை. திருச்சிற்றம்பலம். திருக்கைலாய பரம்பரை திரு தர்மயாதீன குருமுதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் 28 பாடல் எண் 136. ஏற்றாது அவையாய் இருப்பதுவும் உள்மயக்கம் ஆற்றாது தீர் என்று அரற்றுவதுவும் தோற்றாது தோற்றுவதும் உன்னை சுகபூரணன் என்று தேற்றுவதும் ஈசன் செயல். ஏற்றாது அவையாய் இருப்பதுவும் அருளாளர்கள் அருளி செய்துள்ள திருமுறைகள் புராணங்கள் கூறும் உறுதிமொழிகளை கேளாது பாசப்பொருள்களிலேயே அழுந்தி கிடத்தல், உலகப் பொருள்களிலேயே விருப்பம், அதை அடைவதற்கே முயற்சி, உலகப் பொருள்களை நுகர்தலே இந்த பிறவியில் பெற்ற பயன் என்று அதிலேயே பாசத்திலேயே அழுந்தி கிடத்தல். அருளாளர்கள் அருளி செய்துள்ள நூல்கள், திருமுறைகள், புராணங்கள் இவற்றிலெல்லாம் உறுதியான மெய்ப்பொருளை காட்டி அவற்றை அடைவதே உயிருக்கு உறுதி பயன் என்பதை காட்டியும் அதை கேளாது இந்த பாசப்பொருட்களிலே அழுந்தி கிடப்பதும் உள் மயக்கம் ஆற்றாது தீர் என்று அரற்றுவதும் அப்பாசப்பொருள்களின் தொடக்கினால் உண்டான இன்பத் துன்பங்களுக்கு ஆற்றாது அதனை நீக்கி அருளுவாய் என்று ஈசனிடம் அரற்றி முறையிடுவதும் தோற்றாது தோற்றுவதும் இதுகாரும் உள் நின்று உணர்த்தி வந்த அறிவிக்கவே அறிந்து வந்த ஆன்மா அதன் பரிபக்குவம் அறிந்து அம்முதல் பொருளே ஈசனே குருவடிவாய் எழுந்தருளி வந்து தோன்றுவதும் உன்னை சுகபூரணன் என்று தேற்றுவதும் ஈசன் செயல். குருவானவர் கிரியையாலும் உபதேசத்தாலும் நூலாலும் பயிற்சியாலும் உயிருக்கு அதன் உண்மை இயல்பை தெரிவித்து உன்னை சிவபூரணத்துள் அழுந்தி இருக்குமாறு செய்வதும் ஈசன் செயலே. அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவங்களுக்கு ஏற்ப அவற்றை படிமுறையில் உய்விப்பது ஈசன் செயல். எந்நிலையிலும் அவனையே நோக்கியிருந்து அவன் அருள் வழியிலேயே ஒன்றி நின்று பேரின்பம் துய்த்தல் என்பது குருவின் உபதேசத்தாலும் அருளாளர்கள் அருளி செய்த நூல்களாலும் பயிற்சியாலுமே அமையும் என்பதை அறிவாயாக. 137வது பாடல். அன்றே அரண் அணுக்கள் பாசங்கள் ஐந்தொழில்கள் நன்றே சிவனும் நடுவனே சென்று அருளில் நிற்க சிலர்கள் நீள் நரகில் பூதலத்தில் சொர்க்கத்தில் இருப்பது என்னோ சொல். அனாதி காலம் தொட்டே பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களும் அனாதியாயிருக்க என்றும் உள்ள பொருளாயிருக்க உயிர்களின் பொருட்டு இறைவன் செய்யும் ஐந்தொழில்கள் அவற்றையும் இடைவிடாது நன்றே செய்ய சிவனும் நடுவனே. சூரியன் தனது ஒளிக்கற்றைகளை உலகப் பொருள்களிலும் உயிர்களிடமும் ஒன்று போல செலுத்தி நிற்பது போல நம் பெருமான் சிவபெருமானும் தன்னுடைய திருவருளை ஒன்று போல எல்லா உயிர்களிடமும் திருவருளை செலுத்தி நிற்பன். நடுநிலை தவறாதவன். அந்தந்த உயிர்களின் பக்குவ வேறுபாட்டிற்கு ஏற்ப சில உயிர்கள் திருவருளில் அடங்கி நின்று
பேரின்பத்தை தொய்த்து கொண்டும் சிலர் அறியாமையின் காரணமாக நீள் நரகில் அழுந்து துன்பப்படுவதும் சில உயிர்களை பூமியில் பிறக்குமாறு செய்வதும் சில உயிர்களை சொர்க்கத்தில் இருக்குமாறு இன்பம் துய்த்து இருக்குமாறு நிகழ்வதும் என்னோ. முப்பொருளும் அனாதியாயிருக்க இறைவன் பேரின்பத்தை கொடுப்பவனாக உயிர்கள் பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு உரிமை உடையவனாக இருக்க உயிர்களின் பொருட்டே இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளென்ற ஐந்தொழில்களையும் நன்றே செய்பவனாக அவனும் நடுநிலைமையிலிருந்து பிறழாத உயிர்களுக்கு அருள் செய்பவனாக இருக்க சில உயிர்கள் திருவருளில் ஒடுங்கி நின்று பேரின்பம் துய்ப்பதும் சில உயிர்கள் நீள் நரகில் துன்புறுவதும் சில உயிர்கள் மீண்டும் பூமியில் பிறக்குமாறும் சில உயிர்கள் சொர்க்கத்தில் இன்பம் துய்க்குமாறும் நிகழ்வது அந்தந்த உயிர்களின் பக்குவ வேறுபாட்டானே ஆகும். உயிர்கள் தோறும் உள்ள அறியாமை நீங்கி அறிவு நிலையில் உள்ள வேறுபாடே அந்தந்த உயிர்களுக்கும் தனித்தனி அனுபவமாகும் என்பது கருத்து. உயிர்கள் தோறும் அறிவு நிலையில் வேறுபாடு உண்டு என்பதும் உயிர்களை ஒன்றனை அறியும் காலத்தில் ஒரே படித்தாய் அறியாது பல படி நிலையில் நின்று அறியும் என்பதும் குருவானவர் கற்பிக்கும் கல்வி அவர் மாட்டு கற்கும் மாணவர்களுள் அறியாமை நீங்கி அறிவு பெறுவது ஒரு பெற்றித்தாய் நில்லாது பல்வேறு வகைப்பட நிகழும். அதனால் ஒவ்வொரு உயிர்களிலும் உள்ள அறியாமை நீங்கி அறிவு விளக்கம் பெறும் பக்குவ வேறுபாட்டாலே என்பதை நீ அறிவாயாக. 138வது பாடல். ஆசை அறாய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சி சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய். உலகப் பொருள்களின் மேல் செல்லக்கூடிய ஆசை, பற்று இவற்றை அறுத்தல், யான் எனது என்னும் தற்போதத்தையும் விடுதல், ஆன சிவபூசை பண்ணாய். உயிர்களுக்கே உரியது ஆன்மாவுக்கான சிவபூசை. யாம் விரும்பும் உண்மையாவது சிவபூசனையே என்று பெருமானே அருளி செய்ததால் அந்த உயிர்களுக்கான சிவபூஜையை பண்ணுவதில் விருப்பமுடையவனாக நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய். அன்புடன் இறைவன் மேல் கொண்ட அன்பு ஒன்றே காரணமாக வேறு உலகப் பொருள்கள் மேலெல்லாம் நாட்டம் கொள்ளாது அன்பு ஒன்றே காரணமாக ஐந்தெழுத்தை ஓதி ஒன்றும் போதா நாயேனை உய்யக் கொண்டாயே என்று பெருமானுடைய அன்பு ஒன்றையே வேண்டி ஐந்தெழுத்து ஓதி பரபரப்பு இல்லாமல் எனக்கான சிவபூஜையை பண்ண இறைவன் எனக்கு உரிமை கொடுத்திருக்கின்றான் என்பதை அன்போடு எண்ணி சீசி சினமே தவிராய். அருவருக்கத்தக்க இகழ்ச்சியை உடைய சினம் முதல் அகற்றி சினம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற குற்றங்களிலிருந்து நீங்கி நிற்றாய். திருமுறைகள் ஓதாய். திருவாசகம் முதலான 12 திருமுறைகளையும் நாளும் ஓதுதல். இதையே நம்முடைய 26வது சன்னிதானம் திருமுறைகளோ தாய். திருமுறைகளே தாயாயிருந்து உயிர்களை வளர்க்கக்கூடியவை என்ற பொருள்பட அருளுவார்கள். திருமுறைகளோ தாய். உயிர்கள் உய்தி பெற வேண்டும், பேரின்பம் துய்க்க வேண்டும் என்றால் உலகப் பொருள்கள் மேல் செல்லும் ஆசைகளை அறுத்தலும் யான் எனதென்ற பற்றுக்களிலிருந்து தற்போதத்தை விடுதலும்
பரபரப்பின்றி உயிர்களுக்கே ஆன சிவபூஜையை நாளும் பண்ணுவதும் அன்புடன் திரு ஐந்தெழுத்தை உபதேசத்தின் வழி எண்ணுதலும் சினம் முதலான குற்றங்களை தவிர்த்தலும் நாளும் திருமுறைகளை ஓதுதலும் செய்யத்தக்க செயலாகும். உய்தியடைய வேண்டுவோர் செய்யத்தக்க செயல்கள்னு காட்டி, மனமே உனக்கென்ன வாய், உய்தி அடைவதற்குரிய அருஞ்செயல்களை செய்யாத மனமே, நீ உய்தி அடைவதற்கு வேறு வழியே இல்லை. ஞானேந்திரிய கருவியாகிய வாய் ஐந்தெழுத்தையே பேசுவதும் திருமுறைகளை ஓதுவதும் கண்மேந்திரிய கருவியாகிய வாய் ஆன சிவபூசை பண்ணுதலும் பூசுவதும் என நிற்றலே உயிருக்கு உறுதியை தரும். உயிர் உய்தி பெறுவதற்கான செயல்களை செய்வாயாக. 139 தில்லைவனம், காசி, திரு ஆரூர், மாயூரம், முல்லைவனம், கூடல், முதுகுன்றம், நெல்லை, களர்காஞ்சி, கழுக்குன்றம், மறைக்காடு, அருணை, காளத்தி, வாஞ்சியம் என் முத்தி வரும். திருச்சிற்றம்பலம். திருக்கோயில்களில் இருக்கின்ற திருமேனிகளில் எழுந்தருளியிருந்து அருள் செய்யக்கூடிய இறைவன் உயிர்களின் பொருட்டே உயிர்களுக்கு அருள் செய்வதற்காகவே அந்தந்த தலங்களில் அந்தந்த உருவங்களில் திருமேனி தாங்கி எழுந்தருளியிருக்கின்றான். அத்திருமேனிகளில் இறைவனை கண்டு வழிபடுதலே உயிர்கள் வீடு பெற்றை அடைவதற்குரிய வழியாகும். திருத்தில்லை, திருக்காசி, திரு ஆரூர், திரு மாயூரம், திரு முல்லைவாயில், திருக்கூடல், திரு முதுகுன்றம், திரு நெல்லைப்பதி, திருக்காஞ்சி, திரு கழுக்குன்றம், திருமறைக்காடு, திரு அருணாச்சலம், திரு காளத்தி, திருவாஞ்சியம் என்பன போன்ற பல தலங்களிலும் உலகிலுள்ள பல தலங்களிலும் இறைவன் திருமேனி கொண்டு எழுந்து அருளியுள்ள அருமைப்பாட்டினை உயிர்கள் நினைந்து நினைந்து அவன் மாட்டு அன்பு பெருகி வழிபாடு செய்தலே போற்றி நிற்பதே உயிர்கள் முக்தி பெறுவதற்குரிய வீடு பெற்று நெறியாகும். திருமேனிகளில் விளங்கி நிற்கக்கூடிய பெருமானை, நம் சிவனை தலங்கள் தோறும் ஒல்லும் வகையால் சென்று இறைஞ்சுதலும் இருந்த இடத்திலிருந்து நினைத்தலும் முதலிய செயல்களை செய்தாலும் எது செய்தாலும் அன்பு ஒன்றே காரணமாக அன்பால் வழிபடும் உயிர்களுக்கே அகப்படும் பொருளாய் நின்று அருள் செய்வான். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்னும் தாயுமானவர் வாக்குக்கேற்ப மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் தொடங்கினவர்களுக்கே உபதேசம் செய்வதற்கு சர்க்குரு வாய்க்கும் அன்றே. திருமுறை பாராயணமும் திருக்கோயில் வழிபாடும் சிவபூசையுமே உயிர்கள் உய்வதற்குரிய வழிமுறை என்பதை ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிகர் நமக்கு சிவபோக சாரம் என்ற நூல்வழியில் அருளி செய்துள்ளார். முக்தி அடைதற்குரிய வீடு பெற்று நெறி இது என காட்டி அந்த வீட்டு நெறியை அடைவதற்குரிய வழியையும் ஒல்லும் வகையால் காட்டி அருளியுள்ளார். அக்குருநாதரின் திருப்பொற்பாதங்களையும் உரையாசிரியர் திரு தர்மயாதீன புலவர் மகா வித்வான் சித்தாந்த கலைமணி திரு சி அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய உரையின் வழி சிந்தித்தோம். அவருடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி அவர்களுடைய அருளை பெற்று உய்வோம். கதி வாழ்க, வேத நல் ஆகமம் வாழ்க, நற்கண்மணி உன் பதி வாழ்க, சைவம் திருநீரும் கண்டியும் வாழ்க, அருள் குருவாகும் நின் தன் திருக்கூட்டம் வாழ்க, நற்கோ நிறைகள் தெருவாள்
தருமை திரு ஞான சம்பந்த தேசிகனே. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.